வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க. சிஜேபி போராட்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். சோனம் வாங்சுக் இருக்கார்ல, அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. ஜேபி நட்டா அவர்கள் சோனம் வாங்சுக்கு அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கே போய் உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம். சோனம் வாங்சுக்கு ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த உண்ணாவிரதம் இருந்தார்? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் உண்ணாவிரதத்தை அறிவித்தார். ஆனால் கடைசியாக ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டிமாண்டு, தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதெல்லாம் சொல்லலை. சிஜேபி போராட்டத்தில் வன்முறை வெடிச்சிச்சுல, அப்போது நிறையா பேரை காவல்துறை டெல்லி போலீஸு டீடைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்க மேலெல்லாம் எந்த வழக்கு பதிவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அஷூரன்ஸ் மட்டும் கொடுங்க, என்னுடைய உண்ணாவிரதத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிபந்தனை வச்சிருக்காரு. உடனே மத்திய அரசாங்கம் அந்த நிபந்தனையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜேபி நட்டா ஹாஸ்பிட்டலுக்கே போய் அந்த உறுதியை கொடுத்துருக்காரு. காவலில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய யார் மேலேயும் வழக்கு பதிவு போட மாட்டோம் அப்படின்னு உறுதி கொடுத்ததன் அடிப்படையில் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு. இது ஒன்று. அடுத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு. 3 நிமிஷம் பேசி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் எவ்வளவு லைக்ஸ் தெரியுமா? 11 மில்லியன் லைக்ஸு 12 மணி நேரத்தில். இன்ஸ்டாகிராமை ஜென் இசட் தலைமுறை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட்டுக்கே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனாலே கெட்ட பேர். பிஜேபி கவர்மெண்ட்டை ட்ரோல் பண்ணி, மோடியை ட்ரோல் பண்ணி அவ்வளவு வீடியோக்களை பார்க்க முடியுது அப்படின்னு லாஸ்ட் 3 நாளாக பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. ஜென் இசட்டு பிஜேபி கவர்மெண்ட்டை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2029 மோடி மறுபடியும் பிஎம் ஆக முடியாது அப்படின்னு தினசாக உருட்டினாங்க. தலைவன் ஒரே வீடியோவில் எல்லா கேம்பெயினையும் உடச்சி தள்ளிட்டாரு. 3 நிமிஷம் வீடியோ. இனி கொஸ்டின் பேப்பர் லீக் எதுவும் நடக்காது. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ மிக விரைவாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். விரைவு நீதிமன்றம் அமைக்க இருக்கும். 1. 2வது, இனி கொஸ்டின் பேப்பர் லீக்கே நடக்காத மாதிரி வர மழைக்கால கூட்டத்தொடரில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் செஷனில் ஒரு பில்லு ஸ்பெஷலாக கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்கு ஒரு பில்லை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மிட் நைட்டில் பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. சல்மான் கான் ஒரு பதிவு போட்டிருக்காரு. கொஸ்டின் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாத்துக்கும் கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னும், இனி கொஸ்டின் பேப்பர் லீக்கே நடக்காது, அதுக்கும் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு மோடிஜி சொல்லியிருக்காரு. அதனால் போராடுறவங்களாம் வீட்டு பக்கம் போங்க, உண்ணாவிரதம் இருக்கிறவங்களாம் உண்ணாவிரதத்தை கைவிடுங்க, ஏன்னா சாப்பாடு எங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறேன், எங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்து தர சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சல்மான் கான் பதிவு போட்டிருக்காரு. ஒரே வீடியோ தான், நள்ளிரவு, ஒட்டுமொத்த சீனும் தலைகீழாக மாறிடுச்சு. இப்போது இந்த சிஜேபி போராட்டத்தை சப்போர்ட் பண்ண கும்பல் இருக்காங்களே, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, டிஎம்கே, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அழுகிற ரேஞ்சுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. குழுன்னு இருந்துச்சு இவங்களுக்கு போராட்டத்தை பார்க்கும்போது. இப்போது சோனம் வாங்சுக்கு உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டாரு. பொதுமக்கள் எல்லாமே அதான் அவரே உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டார்ல, சட்டப்பட்டுன்னு மற்றவங்களும் போராட்ட காலத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, ஐயோ போச்சே அப்படின்னு இப்போ எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அபிஜித் திப்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே நாள் இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தான் அண்ணாமலை அண்ணன் முன்னாடியே இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார். பேச்சுவார்த்தையை முன்னாடியே நடத்தியிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு திராவிட ஜனதா கும்பல் கதறினாங்க. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் காரணமாக தான் இப்போ இது முடிவை நோக்கி நகருது. பிரதமர் மோடி சோனம் வாங்சுக்கை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு, ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்கோங்க அப்படின்னு. மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து சோனம் வாங்சுக்கை சந்தித்து எடுத்து சொல்லி உண்ணாவிரதத்தை முடிக்க வச்சுருக்காங்க. அதுதான் அண்ணாமலை சொன்னது தான் சரியான ஒரு சொல்யூஷனாக அமைஞ்சிருக்கு. அதனால் திராவிட ஜனதா கும்பல் ஓரமாக போயிட்டு வேடிக்கை பாருங்கள். மோடிஜி மத்தியில், மாநிலத்தில் அண்ணாமலை அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸே ஃபயர் விடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.